அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் ஆசிரியர் பிரகாஷ். இந்த காணொளியில 10ஆம் வகுப்பு இயல் 1 கவிதை பேழையில கலைஞர் காணக்கடிதம் என்கின்ற தலைப்பிலிருந்து கண்ணதாசன் இயற்றிய கவிதையை காண இருக்கிறோம். கண்ணதாசன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு திரைப்பட பாடல் ஆசிரியர், ஒரு கவிஞர் அப்படின்னு தெரியும். சரிங்களா? அப்ப அவருடைய பாடலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பாடத்துக்குள்ள போகலாம். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி இருந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் யாரும் இருந்தால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. இது போல எண்ணற்ற கணக்கான 5000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை திரையிசைக்கு தந்தவர் யார் அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன். அவர் இயற்றிய ஒன்று நம்ம பாடப்பகுதியில கவிதை பேழையில காலக்கணிதம் என்கின்ற தலைப்புல நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க. பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் இயற்றிய ஆசிரியர் பற்றிய குறிப்புகளை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கவிதைக்குள்ள போகலாம். வாங்க ஆசிரியர் குறிப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுல முதல்ல பாத்தீங்கன்னா கண்ணதாசன் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ஏன் கண்ணதாசன் பெயர் வந்தது தெரியுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவருடைய அப்பா அம்மாவுக்கு இவர் 8வது மகனாக பிறந்தார். எப்படி நமக்கு கிருஷ்ணர் அவருடைய பெற்றோர்களுக்கு 8வது மகனாக பிறந்தாரோ அதுபோல இவருடைய அப்பா அம்மாவுக்கு 8வது மகனாக பிறந்தவர். அதனாலே இவர் கண்ணன் மீது தீராத பற்று வைத்திருந்தவர். அதனால தன்னுடைய பெயர் என்னன்னு மாத்திக்கிறாரு, கண்ணதாசன் அப்படின்னு மாத்திக்கிறாரு. தாசன் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா பற்று அப்படின்னு அர்த்தம். இவர் யார் மீது பற்று வைத்திருக்கிறாரு, கண்ணதாசன், அதாவது கண்ணன் மீது தீராத பற்று கொண்டார். அதனால தன்னுடைய பெயரை கண்ணதாசன் அப்படின்னு மாத்திக்கிறார். சரிங்களா? இவர் எப்ப பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 24ஆம் தேதி 1927ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற சிறுகூடல்பட்டி என்கின்ற ஊர்ல பிறந்தவர் யாரு, கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய இயற்பெயர், அப்பா அம்மா இவருக்கு வைத்த பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்தையா என்பது இவருடைய இயற்பெயர். ஆனா பிற்காலத்துல கண்ணன் மீது பற்று கொண்ட காரணத்தினால தன்னுடைய பெயரை கண்ணதாசன் அப்படின்னு மாத்திக்கிறார். இவருக்கு புனைப்பெயர்கள் நிறைய பேர் உண்டு. ஏன் இவருக்கு புனைப்பெயர்கள், ஏன்னா இவர் கவிதைகள் எழுதும் பொழுது தன்னுடைய சொந்த பெயர் எழுதாம புனைப்பெயர் நிறைய கவிதைகளை நிறைய இதழ்களின் வாயிலாக வெளியிட்டவர் யாரு, கவியரசு கண்ணதாசன். அதுல காரை முத்துப்புலவர்னு ஒரு பேரு, வணங்காமுடின்னு ஒரு பேரு, கவியரசுன்னு ஒரு பேரு, கனகப்பிரியன், பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி, இது எல்லாமே கவியரசு கண்ணதாசன் வழங்கப்படுகின்ற புனைப்பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இவரை வணங்காமுடி அப்படின்னு சொல்றாங்க, இவர் யாருக்குமே என்ன பண்ண மாட்டாரு, தலை வணங்க மாட்டார். அதனால இவர் என்ன சொல்றாங்க, வணங்காமுடி. இவர் ஏன் காரை முத்துப்புலவர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, காரைக்குடி பக்கத்துல பிறந்த காரணத்தினால இவருக்கு என்ன பேரு, காரை முத்துப்புலவர் அப்படின்னு சொல்றாங்க. இது போல பல்வேறு விதமான புனைப்பெயர்கள் தான் அவர் கவிதை எழுதுவார். இவருடைய அப்பா பேர் பாத்தீங்க அப்படின்னா சாத்தப்பன் விசாலாட்சி என்பவர்களுக்கு 8வது மகனாக பிறந்தார். மற்றவர்களுக்கு 10 பேர். இவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தைகள், எத்தனை குழந்தைகள், 10 குழந்தைகள். அதுல 8வது குழந்தையாக பிறந்தவர் யாரு, கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஆட்சிய பணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது திரைத்துறையில 5000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதி கொடுத்தவர், கவிதை எழுதி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இவர் திரைப்பட பாடலாசிரியர் மட்டும் இல்லாம திரைப்படத்துல தயாரிப்பாளராக இருந்தவர், அரசியல் கட்சி தலைவராக இருந்தவர். அது மட்டும் இல்லாம நம்முடைய தமிழக அரசுடைய முதல் அரசவை கவிஞராகவும் இருந்த பெயர் பெற்றவர் யாரு, கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப திரைத்துறை இவர் எப்ப முதல்ல திரைத்துறைக்கு வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1949ஆம் ஆண்டுதான் திரைத்துறைக்கு இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. 1949ல கலங்கா திருமணமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், கலங்கா திருமணமே அப்படின்ற பாடல் மூலமா என்ன பண்றாரு, திரைத்துறைக்கு அறிமுகமாறாரு. இந்த கலங்கா திருமணமே அந்த பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் எது அப்படின்னா கண்ணியின் காதலி. திரைப்படத்தின் பேர் இருந்தது கண்ணியின் காதலி. முதலாக இவருக்கு 1949 தான் திரைத்துறையில கவிதை எழுதுவதற்கான வாய்ப்புகளானது கிடைத்தது. அந்த படம் கண்ணியின் காதலி. முதல் பாடல் கலங்கா திருமணமே என்கின்ற பாடலின் மூலமாக திரைத்துறைக்கு அறிமுகமாறாரு. அதுக்கப்புறம் 5000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் என்ன பண்ணிருக்காரு, திரைத்துறையில பாடியிருக்காரு. இது மட்டும் ஒரு பணி கிடையாது, அவர் அரசியல் தலைவராக இருந்திருக்காரு, தயாரிப்பாளராக இருந்திருக்காரு, கவிதை ஆசிரியராக இருந்திருக்காரு, வசனமும் என்ன பண்ணிருக்காரு, நிறைய படங்களுக்கு எழுதி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம
இல்லாம இலக்கியங்கள்ல நிறைய பங்காற்றியவர் யாரு? கவியரசு கண்ணதாசன் சொல்லலாம். இவருடைய நடத்திய இதழ்கள், இந்த இதழ்கள்ல ஆசிரியராகவும் இருந்து அதுல தன்னுடைய கவிதைகளையும் வெளிவர செய்தவர் யாரு? கவியரசு கண்ணதாசன். அவர் என்னென்ன இதழ்களை நடத்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரை ஒளி, சண்டமாருதம், திருமகள், தென்றல், தென்றல் திரை, முல்லை, கண்ணதாசன் என்கின்ற பல்வேறு இதழ்களை தொடங்கி அந்த இதழ்களின் மூலமாக தன்னுடைய கவிதைகளை வெளிக்கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய எழுதிய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நூல்கள் உண்டு. அதுல ஒரு சில நூல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம புத்தகத்துல நூல்கள் பெரிய கொடுக்கல, இருந்தாலும் கண்ணதாசன் பற்றி சொல்லும் போது அவர் இயற்றிய நூல்களை நம்ம என்ன பண்ணிருக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல அர்த்தமுள்ள இந்து மதம் என்கின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது வந்து 10 தொகுதிகளை உடையது. மாங்கனி என்கின்ற கவிதை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆட்டனத்தி ஆதிமந்தி, சேரமான் காதலி என்கின்ற புதினங்கள் எழுதியிருக்காரு. இந்த சேரமான் காதலி என்கின்ற புதினத்திற்காக அவருக்கு கிடைத்த பட்டம் தான் என்ன? சாகித்ய அகாதமி விருது. சாகித்ய அகாதமி விருது எப்ப கிடைச்சது அப்படின்னா 1980ஆம் ஆண்டு தமிழக அரசால் அவர் என்னது சாகித்ய அகாதமி விருது 1980 கிடைச்சது. இவர் தன் வாழ்நாள இறுதியாக எழுதிய காவியம் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு காவியம் அப்படின்னு சொல்லலாம். இயேசு பெருமானை பற்றிய ஒரு காவியம் தான் அவர் இறுதியாக எழுதியது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் திரைத்துறையில முதல் பாடல் எப்ப? கலங்காதிரு மனமே என்கின்ற பாடலின் மூலமாக திரைத்துறைக்கு அறிமுகமானாரு. அதே போல அவருடைய இறுதி பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமலஹாசன் பாடத்துல வருகின்ற கண்ணே கலைமானே என்கின்ற பாடல் தான் இறுதியாக அவர் முடித்தார். அப்ப கண்ணதாசனுக்கும் கா என்கின்ற எழுத்திற்கு என்ன உண்டு, தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க நிறைய ஆராய்ச்சியாளர்கள். ஏன் அப்படின்னா அவருடைய பெயர் கண்ணதாசன் கா. அவர் முதல் முதலாக திரைப்படம் எழுதிய பாடல் கலங்காதிரு மனமே. முதல் படம் கண்ணியின் காதலி என்கின்ற அந்த கா. அதுல அவருடைய இறுதி பாட்டு எது? கண்ணே கலைமானே. இந்த அளவு கா என்கின்ற எழுத்தோடு தொடர்புடைய ஒரு கவிஞர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கண்ணதாசன் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்தது ஆசிரியர் பற்றிய செய்திகள். மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறேன், ஞாபகம் வச்சுங்க. இயற்பெயர் முத்தையா. இவர் கண்ணன் மீது தீராத பற்று கொண்ட காரணத்தினால தன்னுடைய பெயரை கண்ணதாசன் அப்படின்னு மாத்திக்கிறாரு. இவர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி என்பவர்களுக்கு சிவகங்கை மாவட்டத்துல சிறுகூடல்பட்டி என்கின்ற ஊர்ல தோன்றியவர். இவர் வந்து 5000த்திற்கும் மேற்பட்ட கவிதை வரிகளை கொடுத்தவர். இவர் எப்ப இறந்து போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆசிரியர் 17/10/1981ஆம் ஆண்டு உலக வாழ்க்கையை விட்டு சென்றார். இவர் செய்த சிறப்பு, இவர் இவ்வளவு சாதனைகள் புரிந்தார். அதனால தமிழக அரசானது அவருக்கு என்ன சிறப்பு செய்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய சொந்த ஊர் சிறுகூடல்பட்டி, அந்த ஊர்ல அவருடைய இடத்தை வந்து நினைவிடமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு மார்பளவு சிலையும், அங்கே அவருக்கு அவருடைய பெயர்ல கண்ணதாசன் கலையரங்கம் என்கின்ற ஒரு பெயர்ல ஒரு கலையரங்கம் ஒன்றும், அவருக்கு மணி மண்டபம் ஒண்ணா பண்ணிருக்க அரசவை செய்து கொடுத்துள்ளது. அது மட்டும் இல்லாம தமிழக அரசுடைய முதல் அரசவை கவிஞர் என்கின்ற அந்தஸ்தை யாரு கொடுத்தது அப்படின்னா கவியரசு கண்ணதாசனுக்கு கொடுத்தது. எம்ஜிஆர் வாழ்ந்த காலகட்டங்கள்ல, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலகட்டங்கள்ல இவருக்கு தமிழக அரசின் அரசவை கவிஞர் என்கின்ற பட்டத்தை கொடுத்தவர் யாரு? எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு பெயர் பெற்ற ஒரு கவிஞர். அவர் இயற்றிய தலைப்பு தான் இது காலக்கணிதம் என்கின்ற இந்த தலைப்பு. காலக்கணிதம்னா என்ன? கணிதம் அப்படின்னா காலத்தை கணிப்பவன். நம்ம கணிப்பவர்கள் என்னன்னு சொல்றோம் இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோசியர் அப்படின்னு சொல்றோம். சரியா? அது போல காலத்தை கணிப்பவர்கள் கவிஞரும் இறைவனும் ஒன்றுதான் என்கின்ற தலைப்புல இவர் காலக்கணிதம் என்கின்ற கவிதையை என்ன பண்ணிருக்காரு, நமக்கு பாடப்பகுதியா வச்சிருக்காரு. இதுல நமக்கு பாடல்கள் என்ன கவிதை முதல்ல படிச்சிடறேன், அதுக்கப்புறம் கவிதைக்குரிய விளக்கத்தை பார்க்கலாம். வாங்க பாடலுக்குள்ள போகலாம். கவிஞன் யானோ காலக்கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் நானோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம், இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பது என் வேலை, ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக, செல்வத்தம் கையில் சிறைபட மாட்டேன், பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புறத்தேனை ஊர்ப்புறம் தருவேன், பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன், புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு, கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கு அல்லன். அதுக்கு அடுத்தது நமக்கு மனப்பாட பாடல். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமின் சாலை, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும்,
தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்ற அழகிய ஒரு கவிதையை நம் கண் முன்னாடி கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா கவியரசு கண்ணதாசன். அப்ப காலத்தை கணிக்கக்கூடியவர்கள் நாங்களும் இறைவனும் ஒன்றுதான். இந்த இடத்துல நாங்கள் அப்படின்னு சொல்லும் போது கவிஞர்களாகிய நாங்களும் இறைவனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது? கவியரசு கண்ணதாசன் சொல்றாரு. சரிங்களா? வாங்க பாடலுடைய விளக்கத்தை பார்த்துடுவோம். கவிஞன் யானோர் கால கணிதம். அப்ப கவிஞராகிய நான் என்னது? காலத்தை கணிப்பவன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவருடைய பாடல்களுக்கு விளக்கம் சொல்லணும் அவசியமே இல்லை. ஏன்னா இவருடைய பாடல்கள் எளிமையான சொற்களால் கையாளப்பட்டுள்ளது. அந்த எளிமையான சொற்கள் அனைத்தும் நமக்கு என்னது? மகிழ்ச்சியை தருகின்ற அந்த சொல்லுடைய பொருள் நமக்கு எளிமையாக புரியும். சரியா? அப்ப கவிஞன் யானோர் கால கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். உருப்பட அப்படின்னா பயன்படுத்துவேன். ஒரு கவிதை எழுதுற அப்படின்னா அந்த கவிதையுடைய கரு என்ன என்பதை வெளிப்படையாக சொல்லுவோம். நாங்க கவிஞர்ல தான். கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். புவியில் நானோர் புகழுடைய தெய்வம். புவினாலே எல்லாருக்கும் தெரியும். புவின்னு என்னது? பூமின்னு சொல்லலாம், இல்ல ஞாலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பூமியில வாழ்கின்ற தெய்வங்கள் யாரு? கவிஞர்கள் தான். புவியில் நானோர் புகழுடைய தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம். இந்த இடத்துல பொருள் அப்படின்னு அவர் யார சொல்றாரு அப்படின்னா கவிதை வரிகளை சொல்றாரு. பொருள் யார சொல்றாரு? கவிதை வரிகளை கண்ணதாசன் சொல்றாரு. அப்ப பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம். அப்ப தங்கத்தை காட்டிலும் எங்களுடைய கவிதை வரிகளுக்கு என்ன உண்டு? செல்வம் அதிகமானதான். பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம், இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில். இது சரினா சரி, தப்புனது அந்த தவறை நாங்க என்ன பண்ணுவோம்? கவிஞர்கள் சுட்டி காண்பிப்பதான் இவை இயம்புவது என் தொழில். அப்ப இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில். இயம்புதல் அப்படின்னா கூறுதல் அப்படின்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லுதல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவை சரினா சரி, தப்பு நினைத தப்பு அப்படின்னு நாங்க என்ன பண்ணுவோம்? எடுத்துக்கூடாதான். இவை தவறாயும் எதிர்ப்பது என்னலை. கவிஞர்களாகிய நாங்கள் முதல் இடத்துல சரினா சரின்னு ஏற்றுப்போம். தவறுன அந்த தவறை முதல்ல எதிர்க்கின்ற ஆள் யாரு? நாங்க மட்டும்தான். ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. அப்ப ஆக்கல் என்னது? படைத்தல் அப்படின்னு சொல்றது. ஆக்கல் என்னது? படைத்தல். அழித்தல் அப்படின்னா அழித்தல்னா காத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அழித்தல் என்னது? காத்தல். அழித்தல் அப்படின்னா அழித்தல் தொழில். அப்ப இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல் என்கின்ற தொழிலை செய்யறாங்க. இதுல படைத்தல் தொழிலை செய்பவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மதேவன் சொல்லுவோம் நம்ம, பிரம்மன். காத்தல் தொழிலை செய்பவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு அப்படின்னு சொல்லுவோம். அழித்தல் தொழிலை செய்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மும்மூர்த்திகள் என்ன பண்றாங்க? படைத்தல், காத்தல், அழித்தல் என்கின்ற 3 தொழிலை செய்யறாங்க. அதே போல கவிஞர்களாகிய நாங்களும் படைத்தல், காத்தல், அழித்தல் என்கின்ற தொழில்களை செய்கின்றோம் சொல்றாங்க. ஆனா ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிய. இந்த இடத்துல அவன் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னா இறைவனை குறிக்கும், இல்லைன்னா கடவுள் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் அல்லது இறைவனை குறித்து வருவது. அறிந்தவை அறிய. செல்வத்தம் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். நான் செல்வந்தன், என்னை போற்றி புகழ்ந்து பாடு சொன்னாலும் அனுப்ப மாட்டான், போற்றி புகழ்ந்து பாட மாட்டேன். என்கிட்ட அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்கு, அதுக்காக என்னை நீ போற்றி புகழ்ந்து பாட வேணும் சொன்னா மாட்டேன். யாருக்கும் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். செல்வத்தம் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். பாசம் மிகுத்தேன், பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்று. நாங்க எதற்கு அடிமை? அன்பிற்கு மட்டுமே அடிமை. அப்ப அன்பிற்காக எது சொன்னாலும் நாங்க என்ன பண்ணுவோம்? செய்வோம். ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், உண்டாயின் பிறர் உண்ண தருவேன். அப்ப எங்களால முடிஞ்சா மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவோம்? கொடுத்துருவோம். எதை? இந்த இடத்துல உணவை கொள்ள எதை சொல்றாங்க? கவிதை வரிகள் சொல்றாங்க. இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். அப்ப மற்ற கவிஞர்கள் எழுதி கொடுத்தது என்ன பண்ணுவோம்? கொண்டு வந்து உங்களிடம் நாங்க சேர்ப்போம். இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன். மலரானது வண்டில் இருக்கின்ற தேனை உறிஞ்சு அது என்ன பண்ற? தன்னுடைய தேன் கூட்டுல தேனை சேகரித்து வைக்கிறது. அதுபோல கவிஞர்கள் நாங்கள் படிக்கின்ற செய்திகளை உங்ககிட்ட என்ன பண்ணுவோம்? கொண்டு வந்துடலாம். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புற தேனை ஊர்ப்புறம் தருவேன். பண்டோர், அப்ப அந்த காலத்துல வாழ்ந்த கவிஞர்கள் பண்டோர், கம்பன், பாரதி, தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். அப்ப கம்பன், கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் தெரியும். ஏன்னா இவர் தான் 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கவிஞர். அடுத்தது தாசன் அப்படின்னா பாரதிதாசனை குறிக்கும். அப்ப பாரதியார், பாரதிதாசன், கம்பன் இவர்கள் சொல்லாத செய்திகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த அளவுக்கு அவங்க சொல்லாம விட்ட செய்திகளை நான் என்ன பண்ண
கூறுவதற்கு ஓரளவு என்ன பண்றான், முயற்சி செய்யறோம்னு சொல்ற. அப்ப பண்டோர், கம்பன், பாரதி, தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். முனைவேன்னா கூறுவேன் அர்த்தம். முனைவேன் என்னது, கூறுவேன். அவர்கள் நிறைய செய்திகள் சொல்லிட்டு போயிருக்காங்க அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்கள்ல. அந்த செய்திகள் இதுக்கு மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற செய்திகளையும் அவங்க என்னென்ன செய்திகள் சொல்லாம விட்டுட்டாங்களோ அந்த செய்திகளை கூறுவதற்கு நான் என்ன பண்ணுவேன், முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். பண்டோர், கம்பன், பாரதி, தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. என்ன நீங்க புகழ்ந்து பேசினா என்னுடல் என்ன பண்ணுது, புல்லரிகள். புல்லரித்தல்னா மயிர் கூச்செறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. முடியல நமக்கு நட்டு நிற்கும் இல்லையா, அது போல மயிர் கூச்செறிதல் இந்த புல்லரிக்காது அப்படின்னு சொல்லு. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. என்ன நீங்க இகழ்ந்து பேசினா கூட என்ன பண்ண மாட்டான், அது பெருசாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு. இதுக்கு உதாரணம் இன்றைய கால நடைமுறையில இருக்கின்றதை நம்ம சொல்லலாம். இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி என்ன பண்றாங்க, நிறைய வீடியோவை அப்லோட் பண்றாங்க. அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, கீழே கமெண்ட் வந்து தெரிவிக்கிறாங்க. அந்த கமெண்ட் நல்ல விதமாகவும் இருக்கலாம், அல்லது அவர்களை வந்து துன்புறுத்தும் போல ஏதாவது வார்த்தைகளை பண்ண கடினமான வார்த்தை சொல்லி இருக்கலாம். அப்ப அவங்க அந்த வீடியோ அப்லோட் பண்றவங்க என்ன பண்றாங்க, அதை நல்லதை எடுத்துக்கொண்டு தீயதை என்ன பண்றாங்க, விட்டுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்து வருகின்ற வீடியோல இது போல தவறுதல் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு பார்த்து என்ன பண்றாங்க, செய்யறாங்க. இன்னும் ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணுவாங்க, அவங்க நல்லது சொன்னாலும் சரி அது கெட்டது சொன்னாலும் சரி அது என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது போல எங்க கவிஞர் என்ன சொல்றாரு, புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. நீ என்ன புகழ்ந்து பேசினாலும் அது பெருசா நினைச்சுக்க மாட்டேன், என்ன நீ இகழ்ந்து பேசினாலும் என்னுடைய உடம்பு என்ன பண்ண மாட்டான், வருத்தி கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள். எங்களுடைய கவிகள் தான் எங்களுக்கு எது, வாக்கு மூலங்கள் ஆகுது. கவி அப்படின்னா கவிதைகள் அப்படின்னு அர்த்தம். கவினா என்னது, கவிதைகள். வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள். இறந்த பின்னாலே எழுதிக தீர்ப்பு. நான் இறந்த பின்னாடி என்ன தீர்ப்பு பண்ணிக்கோ, எழுதிக்கோ அப்படின்னு சொல்றாரு. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்கையான் மனவிலங்கு அல்லன். மனவிலங்கு அப்படின்னு எதை குறிக்கும், மனம்னாலே காடு. நான் காட்டு விலங்கு கிடையாது, மாறாம இருக்கிறதுக்கு. நான் யார், மனிதன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப காட்டு விலங்கு தானே சொல்றது, வனவிலங்கு. ஏன்னா இந்த உலகத்துல மாறாமல் இருப்பது அது மட்டும்தான். எது எது, ஒண்ணு கல், இன்னும் மரம், காடு. அப்ப கல், மரம், காடு மேல எதுவும் மாற்றம் அடையாது, அப்படியேதான் இருக்கும். அது போல கிடையாது நான் மனிதன். அப்ப என்கிட்ட மாற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்கதான். கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கு அல்லன் அப்படின்னு சொல்றது. இதுக்கப்புறம் இருக்கு நமக்கு மனப்பாடப்பாடு. மாற்றம் எனது மானிட தத்துவம். மாற்றம் என ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது மனிதனுடைய தத்துவம். என தத்துவ கருத்துக்களை உலகிற்கு கொண்டு போய் சேர்த்தார். அது எளிமையான முறையில பாமர மக்களும் கொண்டு சேர்த்தார். அதனால்தான் தத்துவம் சொல்ற, மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த உலகத்துல புதியதாக நாங்க என்ன பண்ணுவோம், கற்றுக்கொண்டே இருப்போம். கற்றுக்கொண்டது என்ன பண்ணுவோம், மற்றவர்களுக்கு தெரிவிப்போம். எவ்வளவை தீமை எவ்வளவை நன்மை என்பதறிந்து ஏகு மின்சாலை. எது சரி எது தவறு என்பதை எல்லாத்தையும் அறிந்துட்டு நாங்க வந்து உங்ககிட்ட எடுத்து கூறுகிறோம். தலைவர் மாறுவர் தர்பார் மாறும். ஆட்சி மாறும், ஆட்சி அதிகாரம் என்ன பண்ணலாம், மாறலாம். உதாரணமா இன்றைய காலகட்டத்துல ஆட்சி மாறி இருக்க, அதிகாரம் மாறி. அப்ப தலைவர் மாறுவர் தர்பார் மாறும். தர்பார்னா அரசாங்கம் அப்படின்னு அர்த்தம். தர்பார் என்னது, அரசாங்கம். அப்ப அரசும் மாறும், தலைவரும் மாறும். அதாவது தலைவர் மாறுவர் தர்பார் மாறும். தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். இந்த உலகத்துல நீடித்து நிலைப்பது எது, தத்துவம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். அட்சய பாத்திரம் என்னது, அல்ல குறையாமல் வந்து கொண்டே இருப்பது அது அட்சய பாத்திரம். இதை வந்து அமுத சுரபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமுத சுரபி எப்ப இருந்தது, யார்கிட்ட இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை காப்பியத்துல ஆப்புத்திரன் என்னோட இருந்தது எது, அமுத சுரபி. அதுக்கப்புறம் அது யார்கிட்ட கிடைக்குது, மணிமேகலை கிட்ட கிடைக்குது. மணிமேகலை கிட்ட கிடைத்தவுடன் அவன் என்ன பண்றான், பல்லோருடைய பசிப்பிணியை போக்குகிறார் அறத்தின் அடிப்படையில. அப்படி கிடைத்த ஒரு பாத்திரம் தான் இது அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாத்திரத்துல என்ன பொருள் இடுகிறோமோ அது மீண்டும் மீண்டும் என்ன பண்ணா, பல மடங்கு பெருகி கொண்டே இருக்கும். அது போல இந்த உலகத்துல தத்துவங்கள் மட்டும் என்ன பண்ணா, வளர்ந்து கொண்டே இருக்கும். எல்லாமே மாறும், ஆனா தத்துவங்கள் என்ன பண்ற, வளர்ந்து கொண்டே இருக்கிற. தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடது. ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், தோற்றுவர்கள் போற்றுங்கள், தூற்றுபவர்கள் தூற்றிக் கொள்ளுங்கள். அதை பத்தி என்ன கிடையாது, கவலை கிடையாது சொல்றது. கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடர். நீங்க சொல்கின்ற வார்த்தைகள் எது என்ன பண்ணது, என்ன எதுவுமே பண்ணாது. நானே தொடக்கம் நானே முடிப்பு. கவிதையை எழுதுபவன் நானே, அதை முடித்து வைப்பவன் யாரு, நானே. நானே தொடக்கம் நானே
முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். கவிஞராகிய நாங்கள் கூறுவது நாட்டுடைய சட்ட திட்டங்கள் என்ற அழகான கவிதை வரிகள் மூலமாக நமக்கு இந்த உலகத்துல மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை பதிவு செய்துள்ளார் யாரு? கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லலாம். இதையே சொல்லி ஒரு கவிதை, நான் நிரந்தரமானவன், அந்த காலத்திலும் எனக்கு என்னது மரணம் என்பது இல்லை என்று கூறியவர் கவியரசு கண்ணதாசன். அது மட்டும் இல்லாம இவர் எம்ஜிஆருக்கு ஒரு திரைப்பட பாடல் எழுதியிருப்பாரு. அதோட இந்த காணொலி நம்ம முடிச்சுக்கலாம். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் அப்படி சொல்லிட்டு பாடியிருப்பார். அந்த மக்கள் மனதுல எம்ஜிஆர் மட்டும் நிக்கல, அந்த கவிதை வரிகளால கவியரசு கண்ணதாசன் என்ன பண்றாரு? நின்றிருக்கிறார். அவரை போற்றுவோம், அவருடைய கவிதைகளை நாமும் வாசிப்போம் என்று கூறி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.